Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு இதை நாங்க ஆங்கிலத்துல to what extent, to what extent எப்படி சொல்வோம்? Very good. To what extent அப்படின்னு சொல்வோம். நாங்க உதாரண வாக்கியங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். எனக்கு தெரியல, I don't know. இதுங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? I don't know. To what extent it is true. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. I don't know to what extent it is true. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? I don't know to what extent it is true. உனக்கு அது எவ்வளவு உண்மைன்னு தெரியுமா? இதை நாங்க வினாவா கேட்கிறோம். உனக்கு தெரியுமா? Do you know? Do you know to what extent it is true? ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? Do you know to what extent it is true? எல்லாரும் வாய் விட்டு இருக்க சத்தமா கேட்டு பாருங்க. Amazing, you got it. Do you know to what extent it is true? இந்த கூட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. இதை நீங்க எந்த அளவுக்கு ஒத்துக்கொள்றீங்க? To what extent do you agree? Do you agree? ஒத்துக்கொள்கிறீர்கள், ஒப்புக்கொள்கிறீர்கள். Do you agree with this statement? To what extent do you agree with this statement? Again, to what extent do you agree with this statement? நீங்க எந்த அளவுக்கு என்னுடைய முடிவுடன் ஒத்துக்கொள்கிறீர்கள் என்ற decision. To what extent do you agree with my decision? எல்லாரும் வாய்ட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Well done. To what extent do you agree with my decision? My decision. To what extent do you agree with my decision? இந்த காலநிலை மாற்றம் எந்த அளவுக்கு எங்களுடைய தினசரி வாழ்க்கையை பாதிக்கும்? எங்களுடைய டெய்லி லைஃப்ஸ் எப்படி இந்த climate change, அதாவது காலநிலை மாற்றம் பாதிக்கும்? To what extent will climate change affect? What is that? Affect our daily lives. To what extent will climate change affect our daily lives? எல்லாம் வாய்ட்டு இருக்க சத்தமா சொல்லி பாப்போம். To what extent will climate change affect our daily lives? இங்க நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. AFFECT affect என்பது பாதிப்பு என்பதை குறிக்கும். இதுவே EFFECT effect அப்படின்னு சொன்னா விளைவு என்பதை குறிக்கும். Affect, effect. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில்நுட்பம் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக உள்ளது? அதாவது டெக்னாலஜி. To what extent is technology beneficial for students? Again,
To what extent is technology beneficial for students? நீங்க எல்லாரும் வாய்விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Splendid, you got it. To what extent is technology beneficial for students? இது நாங்க present tenseல கேட்டிருக்கிறோம். இதுவே எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று பாஸ்ட்ல கேட்டிருந்தா இஸ்க்கு பதிலா was யூஸ் பண்ணியிருப்பீங்க. இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா இஸ்க்கு பதிலா will be என்பதை பயன்படுத்துவீங்க. ரொம்ப ஈஸியா இருக்கா? இப்ப உங்களுக்கான 2 வினாக்கள். இணைய செய்திகளை நாம் எந்த அளவுக்கு நம்பலாம்? Please comment your answer. Superb. ஆரோக்கியமான உணவு முறை நோய்களை எந்த அளவுக்கு தடுக்கும், எந்த அளவுக்கு prevent பண்ணும்? Please comment your answer. Wow, great. அவளுக்கு மீண்டல 1 மாதமாச்சும் வேணும். இது ஒரு ஆள் ஃபைனான்சியலி ப்ராப்ளத்துல இருக்கேக்க சொல்லலாம், அல்ல நோய்வாய்ப்பட்டு இருக்கேக்கல சொல்லலாம். அப்ப அதுல இருந்து அவங்க மீண்டெழுவதற்கு ரிகவர் ஆகிறதுக்கு 1 மாதமாச்சும் வேணும். அதாவது குறைந்தபட்சம் 1 மாசம் தேவைப்படலாம். இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். அப்போ இந்த குறைந்தபட்சம் என்பதை at least அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? at least, at least, at least, at least. 1 மாதமாச்சும், 1 வருஷமாச்சும், 1 கிழமையாச்சும், அரை மணித்தியாலமாச்சும், இந்த மாதிரி சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் குறைந்தபட்சம் என்பது. அவ்விடங்களில் எல்லாம் நாங்கள் at least என்பதை பயன்படுத்துவோம். அவளுக்கு வேணும், she needs at least a month to recover. எதற்கு? மீண்டெழுவதற்கு. She needs at least a month to recover. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. She needs at least a month to recover. இந்த வேலையை முடிக்க எங்களுக்கு 5 பேராச்சும் வேணும், 5 நபர்களாச்சும் வேணும். அதாவது குறைந்தபட்சம் 5 நபர்கள் வேண்டும். We need at least 5 people. எதற்கு? இந்த வேலையை பூரணப்படுத்துவதற்கு. To complete this work. We need at least 5 people to complete this work. மறுமுறை கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We need at least 5 people to complete this work. எங்க கிட்ட அதிக பணம் இல்ல, எங்கள்ட்ட என்ன அதிக பணம் இல்ல, ஆனால் எங்களால் சிறிதளவாச்சும் உதவ முடியும், கொஞ்சமாச்சும் உதவ முடியும். ரொம்ப பணம் எல்லாம் இல்ல, இருந்தாலும் என்ன செய்யணும்? கொஞ்சமாச்சும், குறைந்தபட்சம் சிறிய தொகையாச்சும் எங்களால உதவ முடியும் அப்படின்னு சொல்ல போறோம். எங்கள்ட்ட அதிக பணம் இல்ல, we don't have, we haven't வச்சிருக்கிறோம். எங்கள்ட்ட இல்ல, we don't have much money. நாங்க ஏன் நீங்க many money அப்படின்னு சொல்லல? Money is an uncountable noun. Money என்பது என்ன? Uncountable noun. But we can at least help a little. We can, எங்களால முடியும், என்னது? சிறிதளவாச்சும் உதவி செய்ய. At least help a little. We don't have much money, but we can at least help a little. Again, we don't have much money, but we can at least help a little. எங்கூட சேர்ந்து எல்லாரும் வாய்ப்பு சத்தமா சொல்லி பாருங்க. We don't have much money. We don't have much money, but we can at least help a little. A little. ஒரு கோலாச்சும் பண்ணு. குறைஞ்சபட்சம் என்ன கேட்கிறோம்? ஒரு கோலாவது பண்ணு. Please comment your answer. Amazing, you got it. என் நிலைமையை புரிஞ்சுக்கவாச்சும் முயற்சி செய். உதவிதான் செய்யறல்ல,
குறைஞ்சபட்சம் என்ற நிலைமையை புரிஞ்சாவது கொள்ள அப்படின்னு கேட்கிறேன். புரிஞ்சு கொள்ள முயற்சி செய். ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஆன்சர். Well done. You got it. அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. யாரோ ஒருவரை பற்றி நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அப்ப திடீரென்னு நான் என்ன சொல்றேன், அவளை பார்த்து ரொம்ப நாளா போச்சு அப்படின்னு. இவ்வாறு ரொம்ப நாளாச்சு என்பதை நாங்கள் ஆங்கிலத்தில் இட்ஸ் பீன் அ லாங் டைம் அப்படின்னு சொல்வோம். இங்கு இட்ஸ் என்பது இட் இஸ் என்பதை குறிக்கவில்லை, இட் ஹாஸ் என்பதை குறிக்கிறது. இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம். அதுதான் நாங்கள் சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி இட்ஸ் பீன் அ லாங் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It's been a long time. It's been a long time. இப்போ வாக்கியத்தை பார்ப்போம். ரொம்ப நாளாச்சு இதை எப்படி சொல்வோம்? It's been a long time. அவளை பார்த்து since I saw her. Since I saw her. It's been a long time since I saw her. It's been a long time since I saw her. நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. எங்கேயோ ட்ரிப்போ சம்திங் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறேன். வந்துட்டு என்ன சொல்றேன், நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. It's been a long time since I ate homemade food. It's been a long time since I ate homemade food. நான் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wow, great. It's been a long time since I ate homemade food. நாங்க ஒரு நல்ல திரைப்படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்ல படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. It's been a long time since we watched a good movie. It's been a long time since we watched a good movie. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It's been a long time since we watched a good movie. இப்போ உங்களுக்கு கனவினா நாம் ஒருவரோடொருவர் பேசி ரொம்ப நாளாச்சு. Please comment your answer. Very good. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? To what extent என்பதையோ at least என்பதையோ இட்ஸ் பீன் அ லாங் டைம் என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ள அனைவருடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.